நேற்றுலேருந்து ஏஐ உலகத்தில் நிறைய பேர் மேனஸ் அப்படின்னு ஒரு ஏஐ பற்றி நிறைய பேசியிருந்தாங்க. இது ஒன்றும் இல்லைங்க, சைனாலேருந்து அடுத்த ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை எடுத்து இறக்கியிருக்காங்க. இது ஒரு அட்டானமஸ் ஏஜென்ட். அதாவது நீங்கள் ஒரு டாஸ்க் கொடுத்தீங்கன்னா அதுவே சொந்தமாக சிந்திச்சு தேவையான ஒர்க்கெல்லாம் முடிச்சு கொடுத்துரும். நீங்கள் அதில் இன்டர்ஃபியர் பண்ண அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு ப்ராப்பர் ட்ராவல் பிளான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா அழகாக அதை எடுத்து ரிசர்ச் பண்ணி ப்ராப்பராக எல்லாம் எடுத்து அந்த டாஸ்க்கை அக்கம்ப்ளிஷ் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் அது முடிகிற வரைக்கும் நீங்கள் அதை கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பாட்டும் அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். அந்த டாஸ்க் முடிச்சோன்னா உங்களுக்கு அந்த இன்டிமேஷன் கொடுக்கும். இது மாதிரி எக்கச்சக்க இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டாக் அனலைசிஸ், டெஸ்லா ஸ்டாக்கை வாங்கலாமா வேணாமா, இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா அதை அழகாக வந்து அதை அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக ஒரு வெப்சைட்டே ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இன்னொருத்தர் என்ன பண்ணியிருந்தார், எனக்கு வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் கற்றுக்கிறதுக்கு ஒரு டைனமிக் வெப் அப்ளிகேஷன் எழுதி கொடு அப்படின்னு சொல்லியிருந்தார். அதையும் அழகாக எழுதி கொடுத்துச்சு. ரொம்ப இன்ட்ராக்டிவாக ஒவ்வொரு கியூபிட்ஸ் எப்படி பண்ணுறது, கேட்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத அழகாக மூவ் பண்ணி கற்றுக்கிற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தார். இந்த ஒரு இதுவும் பார்த்திங்கன்னா டெமோ இருக்குது. பிரச்சனை என்னென்னா, இப்போதைக்கு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு பை இன்வைட் ஒன்லி தான் வரும். எனக்கு இன்வைட் வரல, அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். வந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி டிஸ்கார்ட் சர்வரில் சில பேருக்குலாம் இந்த இன்வைட் கிடச்சிச்சிருந்தாங்க. நான் செக் பண்ணேன், கிடைக்கல எனக்கு. இந்த ஃபவுண்டரே ஒரு இது காமிச்சிருப்பார். ஒரு ஜிப் ஃபைலில் வந்து ஒரு சில ரெசியூம்ஸ்லாம் இருக்கும். அந்த ரெசியூம்ஸ்லாம் எடுத்து அன்பேக் பண்ணி இந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு இந்த ரெசியூம் மேட்ச் ஆகுதாங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லும். ரொம்ப பெருசாக பேசப்படுது. இது வந்து டீப்சிக் R1 மாதிரி இதுவும் ஒரு மூமெண்ட். நிறைய விஷயங்கள் பண்ண போகுதுங்கிறாங்க. ஏன் இது ரொம்ப ஆச்சரியமாக நீங்கள் பார்க்கணுன்னா, இதே டைமில் தான் OpenAI வந்து $20,000 PhD லெவல் ஏஜென்ட் ஒன்று தரேன்னு ஒரு ரீசெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. இவனுங்க பாட்டு இப்படி ஒன்று இறக்கி விட்டானுங்க. இப்போதைக்கு இது ஃப்ரீ, கூடிய சீக்கிரத்தில் இது பெய்டு வரும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இதில் ஒரு சில இதை மட்டும் ஓப்பன் சோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கிளிப்பிங் கூட இருக்கும்பா, நான் வேணால் அதில் ஷேர் பண்ணுற பாருங்கள். ஒரு பெரிய ஒயிட் ஸ்க்ரீனில் ஒரு கிட்டத்தட்ட 40-50 ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி அதோட டாஸ்க் வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம். தெரிலங்க, இன்னும் என்னென்னலாம் புதுசாக கொண்டு வர போகிறானுங்கன்னு தெரில. பட் மேனஸ் AI இதை பற்றி கொஞ்சம் தேடி படிங்க. இது ஹைப்பா இல்லை உண்மையிலேயே இந்த அளவுக்கு ஒர்த்தான்னு தேடி படித்து பாருங்கள். தேங்க்யூ.